இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானகர் தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தற்பொழுது குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு. முதல் திரியினை நமது பாசமிகு ஆயர் அவர்கள் முதல் குத்துவிளக்கினை ஏற்றுகின்றார்கள். இன்றைய பொன்விழா நாயகர் தந்தை அமுதன் அவர்கள். அடுத்து நமது சிவகங்கை மறைமாவட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் தந்தை பாக்கியநாதன் அவர்கள். தமிழக நார்பட் சபையின் அதிபர் தந்தை கே ஆரோக்கிய சுவாமி அவர்கள். அடுத்து திருவாளர் அமுதன் பெர்னாண்டோ அவர்கள். குருத்துவ பொன்விழா காணும் அருள் தந்தை அமுதனடிகள் நீண்ட ஆயுளும் அமைதியான வாழ்வும் இறைவனின் எல்லையில்லா அருள் கொடைகளையும் பெற்று மகிழ்வாய் வாழவும் பணிகள் சிறக்கவும் இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இத்திருப்பலிக்கு தலைமையேற்றுள்ள நமது பாசமிகு ஆயர் மற்றும் அருள் தந்தையர்கள், இருபால் துறவியர், பொது நிலையினர் உங்கள் அனைவரையும் நார்பட் சபை தந்தையர்கள், அதிபர் மற்றும் தந்தையர்கள் சார்பாக வருக வருக என இத்திருப்பலிக்கு காலை வணக்கத்தோடு வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே நமது அருள் தந்தை அமுதன் அவர்கள் தனது 50வது ஆண்டு பொன் விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்.
நார்பட்டையின் தந்தர் அனைவரும் நமது செம்பட்டு பங்கு மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கல்வி நிறுவனோடு இணைந்து இன்று அவருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்க அவரோடு விழா எடுக்க இந்த ஆலயத்திலே நாம் குடுமி இருக்கின்றோம். கடந்த 50 ஆண்டுகளாக பலவிதமான அற்புத பணிகளை நமது திருச்சி மறை மாவட்டத்திலும் சரி, தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலும் சரி மிக அழகாக செய்திருக்கின்றார். இங்கு வந்து இந்த பகுதியிலே பல ஆண்டுகளாக குறிப்பாக நமது பள்ளிக்கு அருகாமையில் உள்ள அந்த இலக்கிய கழக கட்டிடத்திலே அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். நம்மோடு பல வகையிலே உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் நமது பாசமிகு மேதகு ஆயர் சூசமாணிக் அவர்கள் நமக்கு நாவப்பட்டைகளுக்கு நெருங்கிய நண்பராக இருந்து பல வகையிலேயே நமக்கு துணையாக இருந்திருக்கின்றார். கடந்த 25ஆம் தேதி ஆயர் பதவியிலிருந்து சிவகங்கை மறை மாவட்டத்தில் பணிபுரிந்த பிறகு ஓய்வு பெற்று நமது ஆலயத்துக்கு வந்திருக்கின்றார். இந்நாள் வரை நமது ஆயர் அவர்கள் சிறப்பாக இந்த பணியை செய்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற வேளையிலே நாம் அனைவரும் குறிப்பாக மற்ற மறை மாவட்டத்திலிருந்து அருள் தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். மற்றும் அருள் தந்தை அமுதனுடைய உறவினர்கள் மற்றவருடைய நண்பர்கள் இங்கு வந்திருக்கின்ற வேளையிலே நாம் அனைவரும் இவருக்கு இரு கரங்களை சேர்த்து வாழ்த்துக்களை கூறி இந்த விழா திருப்பலியிலே பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் திரு செம்மறி, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர்,
நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மக்களை வழிநடத்த அருட்பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். ஆகவே உம்மால் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உமது திருவிழத்துக்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்கச் செய்தருளும். நாங்கள் எங்கள் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். திரு சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகின்றார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நினைக்கச் செய்ய முன்னையதை நீக்க விடுகின்றார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தன் உடலை பலியாக செலுத்திய தன் மூலம் நாம் தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் பொழுது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகின்றார். அவைகளின் பாவங்கள் ஒருபொழுதும் போக்க இயலாதவை. என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வடபக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே நம் பகைவர் நமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கின்றார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவாக்கினார். இது பற்றி தூய ஆவியானவரும் அந்நாட்களுக்கு பின் அவர்களோடு நாம் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவரது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவே, பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவே. நீ எல்லா வாழ்வில் நிம்மதியும் நிலையாயிருந்திடுமோ, உன் அருள் கொடையும் இல்லாமல் வாழ்வும் மறந்திடுமோ. நிறைவான அமைதி பெறுவதெல்லாம் உன்னிடம் தானன்றோ, உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணைய நான் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு ஒரு நாள் கெனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள்.
அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின் சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் கடினமாக உழைத்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படி வலையை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையிலிருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அதை விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். இது இறைமகன் இயேசுவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரிய ஆயரவர்களே, சகோதர சகோதரிகளே, என்னுடைய பேர் ஃபிலமின் ராஜ். தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவன். கிறிஸ்து அன்புக்குரியவர்களை, பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குரு மாணவருடைய சில்வர் ஜூபிலி அதுக்கு போயிருந்தேன். அவரை அலங்காரமாக மலர் கிரீடமெல்லாம் வச்சு ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. இது அழகான சின்ன ஆலயமாக இருக்குது, அமைதியாக நடக்குது. அங்கே பெரிய மேடை போட்டு பந்தல் வச்சு அதில் அலங்காரமெல்லாம் பண்ணி என்னென்னமெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. மனசுக்குள்ளே நான் கருவிக்கிட்டே இருந்தேன், துறவின்னு சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் ஆடம்பரமாக பண்ணுறாங்களே, வாட் எ ஸ்கேண்டல் அப்படியெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த விழாவில் மறையுரை ஆற்றியது யாருன்னா நம்முடைய முன்னாள் திருச்சி ஆயர் அந்தோனி டிவோட்டா அவர்கள். அதில் அழகான ஒரு கருத்தை சொன்னார். இந்த ஜூபிலி கொண்டாடுறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ இந்த குருவானவர் பெருசாக செய்து சாதிச்சிட்டார் அப்படிங்கிறதுனால இல்லை. இந்த 25 வருஷத்துக்கு அவர் யார் அழைத்த அந்த கடவுள் இவருக்கு பிரமாணிக்கமாக இருந்திருக்கிறார், அதைத்தான் நாம் இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தா அப்படி செய்கிறது சரிதான் அப்படின்னு பட்டுச்சு. 25 வருஷத்துக்கே அப்படி செஞ்சால் 50 வருஷத்துக்கு எப்படியோ செய்யலாம். ஆக 50 வருஷம், அந்த அரை நூற்றாண்டு காலம், சும்மா இல்லை, அரை நூற்றாண்டு காலம் உயிரோடு இருக்கிறது கூட இல்லை பல பேர். அரை நூற்றாண்டு காலம் அமுதநாயடிகளை இந்த சீடத்துவ அழைப்புக்கு அழைத்து இவ்வளோ காலம் அவரை பெருமையாக வைத்திருந்து குருத்துவ நிலையில் வைத்திருந்த அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அமுதநடிகளுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ராத்திரி முழுசும் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக காலையில் வந்து வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஆண்டவர் அங்கே கூட்டத்தோடு வந்து அங்கே அவர் போட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணுறார். கண்டிப்பாக அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதை வெறும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பார். ஆக ஒரு ஏதோ சிறந்த போதகர் அப்படிங்கிற நிலையில் தான் அவர் வந்து அவரை கருதுகிறார். அதுக்கப்புறம் அவருடைய மனநிலை இருந்த மாதிரி கொஞ்சம் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், தி லீட் இன் டு த டீப் லுக் இன் ஆழ்த்தும். கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்க வலைகளை போடு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லாக இப்போ நம்முடைய அழைப்பில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பணியில் நினச்சி பாருங்கள். எவ்வளவோ சமயத்தில் பாடுபட்டு உழைச்சி ஆனால் அதுக்குள்ளே ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னால், அதற்குள்ளே பலன் கிடைக்கலன்னு சொன்னால் என்ன மாதிரி மனம் நொந்து போயிருப்போம்.
அந்த மாதிரி ஒரு நொந்து போன நிலையோடு தான் அவரும் இருக்கிறார். என்னடா ராத்திரி ஃபுல்லாக இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒன்றும் நடக்கலையே, இவ்வளோலாம் பிரயாசப்படுறோம், முயற்சிப்படுறோம், இந்த பங்கில் அல்லது இன்ஸ்டிடியூஷனில் இந்த மறை மாவட்டத்தில் ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியோடு இருக்கிறப்போ அங்கே ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் போடு அப்படிங்கிற. இவருக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையில் ஒரு தடவை வலை வீசியிருப்பார் அவர் அப்படின்னு அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க அதனால் போடுறேன், அவ்வளோதான். ஒரு 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 தயக்கத்தோடு தான் செய்கிறார். ஹி ஒபேஸ், கீழ்ப்படுகிறார், ஆனால் ஒரு தயக்கத்தோடு தான் செய்கிறார், முழு மனசோடு செய்யலை. ஆக என்ன ஆச்சு, அங்கே அபரிமிதமான மீன். அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ பிடிச்சிருப்பாரா அப்படின்னு தெரியல. 2 படகுகள், எவ்வளோ நினச்சி பார்த்துங்க, மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டன்னு மீன் அங்கே கிடச்சிருக்கும். வாழ்க்கையில் அவ்வளோ மீன்பாட்டை கண்டு என்ன பண்ணாங்க, அவர்கள் திகைத்து போனார்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த நம்ம நினைப்போம், சூப்பர் ஆண்டவரே, தேங்க்ஸ் ஆண்டவரே, இவ்வளோ மீன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவர் என்ன சொன்னார், நான் பாவி அப்படின்னு சொன்னார். அழகாக ஒரு விவிலிய ஆசிரியர் சொல்கிறார், அவர்கிட்ட கடவுள்கிட்ட நிற்கிறப்போ, அவ்வளோ பெரிய ஒரு பிரகாசத்துக்கிட்ட ஒளிக்கிட்ட நிற்கிறப்போ, அப்போ அந்த வெளிச்சத்தில் நம்முடைய பாவமெல்லாம் தெரியுது. அவருக்கு முன்னால் நாம் ஒன்றும் இல்லைன்னு தெரியுது. அதனால தான் அவருக்கு என்னை விட்டு அகன்று போகும் என்று சொல்கிறார். அழகாக பைபிளில் அழகான சில மணமகன் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற பொழுது மணமகன் மெஸ்ஸியா என்று சொல்லுகிறார். அப்போ திடீர்னு வந்துச்சு. ஆக்சுவலாக அதனுடைய ஒளி எங்கே கிடச்சிருக்கும், இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பம், த கிளிம்மர் ஆஃப் ரெவலேஷன் இங்கே கிடச்சிருக்கு. அவர் ஏதோ இந்த மாதிரி தெய்வீக சக்தி உள்ளவர் அப்படிங்கிறதுனால தான் அவர் அந்த இடத்துல போய் நீர் மெஸ்ஸியா, இறைவனின் மகன், எங்களை இது மீட்க வந்தவர் அப்படின்ட்டு சொல்ல அவரால் முடிந்தது என்று சொல்கிறார். ஆக எப்போ அவர் பாவின்னு ஏற்றுக்கொள்கிறாரோ அப்போ கடவுள் அவரை என்ன செய்கிறார், அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஜான் மில்டன் அப்படின்ட்டு ஒரு கவிஞன், ஆங்கில கவிஞன், இலக்கியம் படித்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட்டுங்கிற ஒரு காப்பியத்தை எழுதினவர். பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின்ட் அப்படின்னு சொல்லி. அவர் இந்த பாரடைஸ் லாஸ்ட்டை எழுதுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ கண் பார்வை போயிடுச்சு. அப்போ மனசுக்குள்ள ஒரே போராட்டம், நான் என்ன நல்லது தானே செய்யணும்னு நினைக்கிறேன், கடவுளை பற்றி அவ்வளோ மகிமையாக நான் ஒரு காப்பியை ஏற்றணும்னு நான் செய்கிறப்போ இந்த மாதிரி கண்ணை பிடிங்குவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மனதிற்குள்ள ஒரு போராட்டம் நடந்துக்கிறப்போ அவருக்கு இன்னொரு நினைப்பு வருகிறது, பேஷன்ஸ், பொறுமை சொல்லிக் கொடுக்குது. நீ என்ன பெரிய வேலை செஞ்சிட போகிற, கடவுளுக்கு அவருடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான சமணசுக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீ செஞ்சு ஒன்றும் பெருசாக கடவுளுக்கு ஒன்றும் புகழ் தரப்போகிறதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, கடைசியில் அந்த வரியை முடிப்பார், they also serve who only stand and wait. They also serve who only stand and wait. ஒரு அரசனுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க, பெரிய சேனாதிபதி இருப்பாங்க, மந்திரிகள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவருடைய அரச சபையில் ஒரு பனி பையனோ பனி சிறுவனோ பனி பெண்ணோ இருப்பா, சாமரம் வீசிக்கிட்டு இருப்பா. அவளும் அவருடைய சித்தத்தை தான் செய்கிறார். Who only stand and wait. So what is important is that we do the will of God. That's it, not our own will. கடலும் அவர் தான், கடல் இருக்கிற மீனும் அவர் தான். அதனால் நாமும் அவருடையவர் தான், நாம் செய்கிற பணியும் அவர் தான். நாம் அவருக்கு விசுவாசமாக இருப்போம். ஆண்டவர் அமுதநடிகளுக்கு மூலமாக இவ்வளோ மீன்கள், எங்கள் டயசிஸில் அவர் பணியாற்றுறதை விட வெளியில் அதிகமாக பணியாற்றுனது தான் அதிகம். எவ்வளோ மீன்கள், அதுவும் பெரிய பெரிய மீன்களாக அவர் பிடிச்சிருக்கிறாரு. அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நன்றாக இருக்கும்படி இன்னும் வாழ்த்துவோம். இறைவனுக்கு நன்றி. அடையாள காணிக்கை. தீபம் இருளை அகற்ற ஒளியை ஏற்றும்போது மெழுகானது தன்னையே கரைத்து உலகத்தை ஒளியடையச் செய்கின்றது. அவ்வொளியானது புற இருளை மட்டுமல்ல, அக இருளை அகற்ற வரம் வேண்டி இத்தீபங்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உப்பு. அப்பா தந்தாய் நற்காரியங்கள் செயலாற்ற உப்பு தன்னை கரைத்து கொண்டது போல் தன்னையே கரைத்து கொண்டு அடுத்தவர் வாழ நல்லுள்ளத்துடன் வாழும் அடியேனை உப்புடன் உமக்கு அர்ச்சனையாக்குகின்றோம். கனிகள். நிலமும் மனிதனின் உழைப்பும் செடியாக உருவெடுக்கிறது.
விதையானது மண்ணில் மடிந்து பின் செடியாகி பூவாகி காயாகி கனியாகிறது. மகிழ்வுடன் நாங்கள் பெற்ற இக்கனிகளை பிறரோடு பகிரும் மனநிலையை தர வேண்டி இக்கனிகளை திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நோட்டு புத்தகங்கள் ஞானத்தை கொடையாக அருள்வேன் என்று உரைத்த இறைவா, தந்தை அவர்களின் பணித்தளத்தினை நிறைவாக ஆசீர்வதித்து அவரை எல்லா இடையூறுகளிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் தொடர்ந்து காத்து உமது சிறகுகளின் நிழலில் அவரை அரவணைத்து உமது ஞானத்தால் அவரை அணி செய்திட வேண்டி இந்த நோட்டு புத்தகங்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். என்னை போல் அர்ப்பணித்தால் நான் அடைகின்ற பெருமகிழ்வை, பெருமிதத்தை, பேராற்றலை நீங்களும் அடைவீர்கள் என்ற எண்ண பகிர்வாகவே அர்த்தப்படுகிறது. இவ்வெண்ணத்தை உள்வாங்கி இவ்வப்ப ரசத்தை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். வாழ்வது நான் அல்ல, இந்த இயேசுவை வாழ்கின்றேன். இந்த உடல் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். வாழ்வது நான் அல்ல, இந்த இயேசுவை வாழ்கின்றேன். இந்த உடல் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். பலியென என்னை தருவேன், பலியினில் என்னை இணைத்தேன். பலியென என்னை தருவேன், பலியினில் என்னை இணைத்தேன். சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை போழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், இத்திருப்பலியில் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஆயர் சூசை மாணிக்கம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். சிறப்பாக இன்று தமது குருத்துவ பொன்விழாவை கொண்டாடுகின்ற அமுதனடிகளுடைய பெற்றோர், உற்றார், அவருடைய மாமா ஆகிய அனைவரையும் சிறப்பாக நினைவு கூறுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வல்லலுக்கு தூபத்தாலே அஞ்சலி, வழியும் மாணவர்க்கு தூபத்தாலே அஞ்சலி, வாழ்வளிக்கும் வல்லலுக்கு தூபத்தாலே அஞ்சலி, தூபத்தாலே அஞ்சலி, தூபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியும் மாணவர்க்கு தூபத்தாலே அஞ்சலி, வழியும் ஒளியும் மாணவர்க்கு மலர்களாலே அஞ்சலி, வழியும் ஒளியும் மாணவர்க்கு மலர்களாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவானவா, உறவாகவா, உயிரோடு நிறைவாகவா, என் வாழ்வெல்லாம் துணையாகவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்னென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, நன்னறிகளுக்கெல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் தலைவணங்கி இறைவனுடைய சிறப்பு ஆசியை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது உமது அருள் ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து
அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியினால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளில் வழியில் நடந்து சென்று விண்ணகம் வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் இன்று போல் என்றென்றும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். சென்று பாருங்கள். இத்திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா உமக்கு நன்றி.